தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட் எம்எட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகாடமிக் கேலண்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸ்பெஷல் எஜுகேஷன் இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு அகாடமிக் கேலண்டர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு செமஸ்டர் இவங்க சொன்னபடியே இந்த கேலண்டர் படி நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து அந்த டேட்குள்ளார நடந்துச்சு. ஓகே, ஸோ பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்றைக்கே எக்ஸாம்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. தியரி எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா எப்போலேருந்து எப்போ தியரி கிளாஸ் இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 100 டேஸு இது எல்லாமே கொடுத்துட்டு நமக்கு எக்ஸாம் டேட்டும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அதேபடி நடந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஒர்க்கிங் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8/6/2026 தான் வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஒர்க்கிங் டே ஃபார் செகண்ட் செமஸ்டர். ஸோ செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். அதே மாதிரி பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்றைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா தியரி கிளாஸ்க்கு 18/6/2026. ஸோ 18ஆம் தேதியோடைய உங்களுக்கு 4th செமஸ்டர் முடியுது. லாஸ்ட் ஒர்க்கிங் டே 100 டேஸ் ஒர்க்கிங் டேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தியரி கிளாஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8/6ம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12/6ம் முடியுது தியரி கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் என்றைக்கு அதுக்கு கூட நமக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம் ஃபீஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஸோ என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 ஜூன் 2026லேருந்து 10th ஜூன் 2026குள்ளார. அப்போ நீங்கள் இப்போயே என்ன பண்ணிக்கலாம், ஃபீஸ் வந்து ஜூன் மந்த்துக்கு வேணுங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் இப்போ இன்ஸ்டண்ட்டாக சொல்லி உடனே ஃபீஸு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு எக்ஸாக்டாக ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எனக்கு பெனால்ட்டி இல்லாமல் இது வந்து பெனால்ட்டி இல்லாமல் ஃபைன் இல்லாமல் 15th ஜூன் வந்து ஃபைனோட நீங்கள் பே பண்ணுற லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது பிஎட்க்கும் எம்எட்க்கும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதாவது செகண்ட் செமஸ்டர் அண்ட் 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி தான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என்றைக்கு வந்து எக்ஸாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்டேட்டிவாக பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி 22nd ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 22nd ஜூன் ஸ்டார்ட் ஆகி 30th ஜூன் வந்து உங்களுக்கு இந்த செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிடும். நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் முடிச்சிடுவீங்க. செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் இயர் முடிச்சிடுவீங்க. ஸோ என்றைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3rd வீக் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜூன் 3rd வீக்னால் நமக்கு அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் சொன்னாங்க ஃபெப்ரவரியில் வைப்பாங்கன்னு சொல்லி 4th வீக்கில். அதே மாதிரி செகண்ட் இயருக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் அதில் நடந்துச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் அந்த கொடுத்த டேட்டு February 11th to 21st கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியே நடந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து இந்த கேலண்டரையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் 22nd ஜூன் 2026 உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு எப்போ வீடியோ போட முடியுதுன்னு தெரியல. அதனால் வந்து 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட பார்க்குறேன். இப்போ நமக்கு கேலண்டரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மந்த்து வந்து எப்படி ஷெட்யூல் வருது கேலண்டர்லன்னு பார்த்தீங்கன்னா 22nd ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்களா. ஸோ மண்டே ஸ்டார்ட் ஆகுது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே ஒரு 4 எக்ஸாம் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எடுத்துருக்கலாங்க. அப்புறம் ஒரு 3 நாள் லீவ் வருது மொஹரம்னால. அப்போ மண்டே வந்து எக்ஸாம் முடியலாம். அப்படி 22nd ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படின்னா, அப்படி இல்லை 23rd ஸ்டார்ட் ஆணுச்சுன்னா 30th முடிச்சுடுவாங்க. ஸோ இப்படி தான் எக்ஸாம்ஸ் கேலண்டர் இருக்க போது. ஒரு எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு லீவ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் ஒர்க்கிங் டேவும் கொடுத்துட்டாங்க. செகண்ட் இயர் 4th செமஸ்டருக்கு 18ஆம் தேதி முடியுது. 22ஆம் தேதியே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 30ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிடுவாங்கன்னு போட்டிருக்காங்க. இதில் எந்த டேட்டில் வேணாலும் எக்ஸாம்ஸ் வரலாம். ஸோ இந்த 5 days கான்சிக்யூட்டிவ் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். பிஎடாக இருந்தாலும் சரி எம்எடாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 3 days லீவ் இருக்கும். அதில் ஒரு சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக லாஸ்ட்டு எக்ஸாமுக்கு ஒரு லீவ் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
இந்த 22nd எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா. ஸோ இந்த கேலண்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர்க்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த செட்டு ரொம்ப லக்கி செட்டு. இது வரைக்குமே ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணது கிடையாது. ஒரு ரிசல்ட்டு வந்து தனியாக பார்க்க முடியாது அப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போ நல்ல கேலண்டரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபீஸ் எப்போ பே பண்ணணும் எல்லாமே வந்து சர்ப்ரைஸாக தான் கிடைக்கும் இது வரைக்கும் உள்ள பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த தடவை எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட்.